श्री जिनाय नमः। क्षेमं सर्वप्रजानां प्रभवोद्बलवान् धार्मिको भुवि बालकः। काले काले च सम्यक् परिषदु भगवान् व्यान्तयो व्यान्तनासम्। दुर्पीचं शोरमारीशनविभवताम् आत्मभूजीवलोके। जैनेन्द्रं धर्मचक्रं प्रभवदततं सततं प्रददाति। स्वस्ति श्री लक्ष्मीसेन पट्टारक पट्टाचार्य महास्वामिகள் மற்றும் இளைய சுவாமிகளுக்கு நமோஸ்து நமோஸ்து. அனைத்து சமண சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். தங்களது அழைப்பிற்கு மிக்க நன்றி. நான் கண் மருத்துவராக பெங்களூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். And I've specialized in the field of uveitis and ocular immunology. Most of the COVID manifestations occurs due to immune-mediated reaction. I will be sharing what are the eye manifestations of COVID and what are the treatment and preventive strategies. Can I have my slides? Yes. பாபா பண்ணலாங்க மேடம். கோவஸ்டா பாய் நீங்க பண்ணலாம். இப்ப ஷேர் பண்ணுங்க. ஷேர் ஸ்கிரீன் பண்ணுங்க மேடம். You can share, madam. Yes, sir. Okay. Is it visible? Yes. Yeah, visible. Yes. Very clear. So the COVID infections, what are the things we should know? The COVID-19 first is emerged from China in December 2019. Then it has traveled all across the globe. We are nearly 8 months into pandemic, which allowed us to understand the disease better. And what are the do's and don'ts with COVID infection? Let's see. Since an eye specialist, I like to cover on eye manifestations of COVID. கண்களை பாதிக்கக்கூடிய சிம்டங்கள் என்ன? மெயினா patients will present with redness, watering, and some amount of discharge. அழுக்கு தள்ளுறதுன்னு சொல்லுவோம். Similarly, this used to call it as a Madras eye. This could be the presenting symptom of COVID infection. Nearly 2 to 3% of the patients present with this symptom when the corona starts. So whenever we have a conjunctivitis symptoms, it needs consultation. And if associated with corona symptoms, that needs to be ruled out. Next question, patients will ask, will it affect my vision? Corona will affect my vision. பார்வையை பாதிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கா? இருக்கு. என்ன சிம்டம்ஸ்ல வரலாம்? கண்ணுக்கு இருக்கிற ரெட்டினாங்கிற விழித்திரை பாதிக்கப்பட்ட பார்வை அஃபெக்ட் ஆகலாம். அது எப்ப நடக்கிறதுனா செகண்ட் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் த டிசீஸ் கோர்ஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல டிசீஸ் வரதெல்லாம் மெயினா வைரல் ரிப்ளிகேஷன்னால நமக்கு ஃபீவர் வருது. செகண்ட் பார்ட் ஆஃப் த டிசீஸ் கோர்ஸ் மெயினா இம்யூன் ரியாக்ஷன், சைட்டோகைன் ஸ்டார்ம்ஸ் அதனால மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்ப இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும்போது ரத்த நாளம் பிளாக் ஆனா திருஷ்டி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பேஷண்ட்ஸ் who are in ICU when they are in the prone position and eyes are exposed, கண் நல்லா கவர் ஆகலனா ரெப்ப மூடலனா அது எக்ஸ்போஸ் ஆனா கண்ல ட்ரைனஸ் அதனாலயும் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மூணு இதுதான் இப்ப வர லிட்ரேச்சர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. மெயினா கன்ஜங்டிவிட்டிஸ் வரலாம், அல்ல ரத்த நாளம் பிளாக் ஆகலாம், ஆர் கண் சர்ஃபேஸ்ல இரெகுலர் இருந்ததுன்னா டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம். ஸோ கோவிட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஹவ் கவர்ட் இன் த ப்ரீவியஸ் திங். ஸோ மெயினா ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ், சப்போஸ் பேஷண்ட் ஆர் ஈவன் asymptomatic carriers, they are at the risk. Now the disease is in the community spread, so we should consider each and possible source. And the importance of mask wearing has been emphasized by the previous doctors. So பேசும்போது, இருமும்போது, தும்பும்போது ஆர் பாடும்போது இதெல்லாம் இருக்கும்போது ஏரோசால்ங்கிற பார்ட்டிகிள் நம்ம கிட்ட ஜெனரேட் ஆகுது. இந்த பார்ட்டிகிள்ஸ் இப்ப எதிர்க்க இருக்கவங்க கிட்ட மவுத்லயோ நோஸ்லயோ ஆர் அவங்க கையிலயோ அது டெபாசிட் ஆச்சுன்னா அவங்க கிட்ட either nose, same thing mouth or through this thing, it can transmit the disease. ஸோ நெக்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. என்னன்னா நார்மலா எல்லாருக்கும் குவாரண்டைன் 2 வீக்ஸ்னு கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்? வைரல் பார்ட்டிகிள் நம்ம பாடியில உள்ள வந்துட்டு டிசீஸ் மேனிஃபெஸ்ட் ஆற இந்த கேப்புக்கு தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். majority of the cases, the disease manifests on the 5th day. But the
ரேஞ்ச் வந்து 2 நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள எப்ப வேணா டிசீஸ் வரலாம். So people who are at exposed risk, then they have to be careful in the first 2 weeks period so that they don't transmit the disease to others. The next symptoms, இதுல வந்து என்னன்னா வந்து டிபிக்கலா இப்ப வந்து ஃபீவர் இருக்கு, ட்ரை காஃப் இருக்கு, and difficulty in breathing, tiredness, இதெல்லாம் வந்து symptoms of fever. Any viral fever can cause, but it's also seen in corona. The அதோட டிபிக்கலா என்னன்னா வந்து லோ கிரேட் ஃபீவர் ஆஃப்டர் எக்ஸர்ஷன், அது வந்து கரோனால தெரியறது. இது இல்லாம ஏடிபிக்கலாவும் வரலாம். என்ன இருக்கலாம்? வாமிட்டிங் இருக்கலாம், டயரியா இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம். மெயினா வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். நிறைய பேருக்கு வேற தொந்தரவுமே இருக்காது, திடீர்னு ஸ்மெல் மட்டும் போயிருக்கும், டேஸ்ட் மட்டும் போயிருக்கும். அப்படி இருந்தா ப்ளீஸ் கெட் இட் செக் ஃபார் கரோனா. நெக்ஸ்ட் ஸ்கின்ல கூட ரேஷஸ் வரலாம், கண்ணில் மெட்ராஸ் ஐ, தென் விக்கல் வரலாம், எக்ஸசிவ் டயர்ட்னஸ், சம்டைம்ஸ் டிசீனஸ். ஸோ மெயினா வந்து இந்த மலைஸ் ஆர் டயர்ட்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த presentation. The next வந்து especially if only diarrhea மட்டும் இருக்கு அப்படின்னா வந்து they have to be careful when sharing the toilets. So what happens is preferable to close the lid and flush the toilet so that the aerosol generation is reduced. Otherwise, if non-infected person goes in, the chances of infection is there. So sometimes this diarrhea can be super spreader. So we have to pay attention to this aspect as well. Next, the symptoms எல்லாம் இருக்கு. Don't delay, don't deny. So many people, they say I have viral infection, it may not be corona. If you have any symptoms, better to seek your attention earlier the better. அவ எப்படி டயக்னோஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம்? There are different tests. Rapid antigen test இருக்கு, அது வந்து 30 minutesலயே ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். இப்ப ரேபிட் ஆன்டிஜன் பாசிட்டிவ் வந்ததுன்னா தட் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ரேபிட் ஆன்டிஜன் நெகட்டிவா இருக்குன்னா நெக்ஸ்ட் they will go for RT-PCR. நமக்கு சிம்டம்ஸ் கரோனா சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த RT-PCR இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். அது வந்து ஸ்வாப் எடுப்பாங்க நோஸ்லயும் த்ரோட்லயும். தட் 6 to 8 hours இந்த ரிசல்ட்ஸ் வந்துருது. இஃப் இட் இஸ் பாசிட்டிவ், அகைன் நமக்கு வந்து கரோனா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிம்டம்ஸ் இருக்கு, PCR நெகட்டிவ்னா few days later they will repeat the test. So நம்ம என்ன பண்ணணும்னா சிம்டம்ஸை தான் ட்ரீட் பண்ணணுமே ஒழிய நாட் த டெஸ்ட். அது இல்லைன்னா அடுத்து CT scan and other investigations they do to confirm the possibility of the corona. The next comes the antibody titers. Antibody 3 டைப் இருக்கு, ஏன்னு இருக்கு and also IgM இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் 7 daysக்குள்ள பாசிட்டிவ் இருக்கும். IgM என்ன ஆகும்னா 12 நாள் கழிச்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஃபீவர் உங்களுக்கு வந்திருக்கு, போயிடுத்து, டிசீஸ் வந்து போச்சா இல்ல அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த ஆன்டிபாடி டைட்டர் கேன் பி டன். Usually this antibody titer they will take it after 12 days. So these are the various tests available for the confirmation for the diagnosis of corona. The next என்ன ஆகும்னா வந்து சிலருக்கு வந்து ஆப்பி ஹைபாக்சியா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அவங்க சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பாத்தீங்கன்னா டிப் ஆகும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்பி ஹைபாக்சியா குட் பி a misleading. So இந்த இது வந்து என்னன்னா இதுதான் pulse oximeter. We have told this is the thing. We have to insert a finger, the right middle finger into the gap here, and then it displays the reading. The SpO2 தான் is important. This is the oxygen saturation. Normally 95 to 100 இருக்கும். Anytime less than 95, that calls for an attention and you have to report it to the hospital. The pulse rate is about 88. இங்க வந்து இன்னொரு perfusion index and respiratory rate இருக்கு. These two parameters are important. Especially if you are in home quarantine, home monitoring can be done. In addition to நம்ம டெம்பரேச்சர் பாத்துக்கிறது கூட இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரீடிங் மானிட்டர் பண்றது பெட்டர். அண்ட் இன்னொன்னு கேட்டாங்க, ஒன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் பார்க்கலாமான்ட்டு. இம்பார்ட்டன்ட், we have to sterilize, put the sanitizer, clean the hand and put it inside the instruments if you're using for multiple people. And நார்மலா 4 times a day அப்படி செக் பண்ணுவாங்க. இப்ப சேச்சுரேஷன் இஸ் லோனா 2 hours once மானிட்டர் பண்ணிக்கலாம். So next என்னாச்சுன்னா இதெல்லாம் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும். கோவிட் சப்போஸ் வந்திருக்கு, கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்குன்னா என்ன பண்ணலாம்னா பிட்டாடின் இருக்கு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், அது போட்டு ஃப்ரீக்வெண்ட் காகல் பண்ணா 50 seconds it has to be in the throat. It reduces the viral load and the disease ஓட சிவியாரிட்டியும் கம்மியாருது. And soap hand washing is important, or if you are traveling going inside antiseptic solution போட்டு hand clean பண்ணிக்கலாம். Face mask is important. In addition to corona positive patients வந்து என்னன்னா adequate hydration, நிறைய plenty of liquids they have to drink.
Suppose if they have any breathing difficulties or this thing, preferable to have prone position. That means kuppara paduthukaradu, especially in the midnight when the hypoxia occurs. Prone position la vechaduna oxygen saturation nalla irukku, lungs nalla ventilate agum, you can maintain it. Next, in between, deep breathing exercises has been recommended. Adu again lungs nalla ventilate ஆறுது. Dr. Eka ma'am sonanga about pranayama, about this thing. So those exercises also can be done. This is important. So next, disease wanda odne, we should not get panic. When we become stressed out, cytokine profile and the immune system altered, we are more susceptible to the disease. Better to be positive and strong. So should be self-compassionate and should be sympathy towards others. And we should have good supportive system to support the patients. And more importantly, when the COVID comes positive, the patient, they go and get admitted. They have to handle everything alone. So whereas matta disease kala irundha attender poi ungalku help panni family members paathu supportive, which is not the case. COVID is as, like, you know, have to handle it alone. So the patient has to be prepared, and it affects the psychological well-being. And also there are a lot of neuropsychiatric manifestations are occurring following COVID. So that needs to be addressed with the professional help, which should not be overlooked. So next, we will see, suppose among the COVID, which I thought maybe we'll emphasize since it's not been covered, what are the red flag signs if you have a COVID? So like diabetes, hypertension, cholesterol, those parameters are not controlled, then the disease course will be severe. Sugar, BP, cholesterol எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நல்லது, so that கரோனாவை விட்டு சீக்கிரம் வெளியில வரலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஜனை மானிட்டர் பண்ணணும். 6 minutes பீட்டிங் நடக்கும்போது சேச்சுரேஷன் டிராப் ஆச்சுன்னா you have to seek medical advice immediately. இன்னொன்னு வந்து இன்ஃப்ளமேட்டரி பாராமீட்டர்னு ஒன்னு இருக்கு, சி ரியாக்டிவ் புரோட்டீன். அது வந்து more than 26 இருந்தாலும் important, that shows more inflammatory activity. blood count பண்ணுவாங்க, அதுல என்ன ஆகுதுன்னா வந்து eosinophil count 0வா இருக்கும் or 1. So the eosinophil count low-வா இருக்கிறது indicates severity of the disease. அப்புறம் white blood cell count கம்மியா இருக்கலாம். So இந்த மாதிரி parametersலாம் உங்க lab parametersல இருந்ததுன்னா that indicates நாம வந்து அந்த patient வந்து கொஞ்சம் moderate to severe form of COVID இருக்கு, needs close attention and hospitalization. So this is the disease slide which will tell us the overall course. So what happens? You get exposed. We wait for about 12 to 14 days, that is the incubation period. 5th day symptoms varala. So enagum symptoms vandaduna, they manifest with the disease. Idhila 50% of the patients who are exposed, they don't manifest with the disease, so infection illa. In the symptoms varadula 80% ஒரே வாரத்துல they recover well in 14 days time. Idhila 20% மட்டும் தான் severity of the symptoms க்கு போறாங்க. In the severity of the symptoms, hospitalizations with supportive measures like oxygen and antiviral drugs, steroids, they recover well. And only few percent, especially 1.5%, need the critical care. And the critical care la pogumbodhu da they give all the antiviral, anticoagulant, oxygen. Now non-invasive ventilation oxygen le majority they recover. Very few they go into the ventilatory support. So this is the course. So 50% manifests with the symptoms, 10% needs hospitalization, 1.5% needs ICU care, in that 1% dies. It's important we pick up these patients and provide them with good supportive medical care, and these patients their lives can be saved. So again, to re-emphasize, the prevention is better than cure. So whenever you have suspected COVID, it's better the social distancing and wear a mask, wash the hands with soap and water or antiseptic solution. If the catches the COVID, then adequate medical care will help us to come out of the disease. Take care and stay safe. Any queries, I'll be more than happy to answer. Thank you for your attention.